எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் பத்தி பார்க்கலாம். அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில ஒரு பெரிய பரவலான மழை வரப்போகுது. இந்த மழை எங்கிருந்து உருவாகுது, எப்படி நம்ம பகுதிக்கு வருது, எந்தெந்த மாவட்டங்கள்ல என்னைக்கு மழை பெய்யும்னு நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, இந்த மழையோட முழு பின்னணியையும் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த மழைக்கு காரணம் ரொம்ப தூரத்துல உருவாகிற ஒரு புயல் சின்னம். அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம மாநிலத்துக்கு மழையை கொண்டு வருதுங்கிற முக்கிய காரணத்தை பார்க்கலாம். அப்புறம் முதல் நாள், அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி எங்க மழை பெய்யும், அதுக்கடுத்து 3, 4ஆம் தேதிகள்ல மழை எப்படி பரவும், கடைசியா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு வரிசையா பார்த்துடலாம். இந்த மழைக்கான முதல் காரணம் எங்க இருக்கு தெரியுமா? நமக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி வியட்நாமுக்கு பக்கத்துல உருவாகிற ஒரு வானிலை அமைப்பு தான் இது எல்லாத்துக்கும் ஆரம்பம். பாருங்க, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. தெற்கு சீன கடல்ல ஒரு புயல் உருவாகி வியட்நாம தாக்குது. அப்புறம் அது நிலப்பகுதிக்குள்ள, அதாவது மியான்மர், தாய்லாந்து வழியா வரும்போது கொஞ்சம் பலவீனமாய் போகுது. ஆனா அது பலவீனம் ஆனாலும் வங்கக்கடல்ல ஒரு புது காற்று சுழற்சியை உருவாக்குது. கடைசியா இந்த 2 அமைப்பும் ஒன்னு சேர்ந்து ஒடிஷா கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு பெரிய அமைப்பா வலுப்பெறுது. ஓகே, அவ்வளோ தூரத்துல ஒடிசா பக்கத்துல ஒரு சிஸ்டம் உருவாகுது. அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அது எப்படி தமிழ்நாட்டுக்கு மழையை கொடுக்கும்? அதுக்கு பின்னால ஒரு முக்கியமான அறிவியல் காரணம் இருக்கு. அதைத்தான் இப்போ நாம புரிஞ்சுக்க போறோம். அந்த காரணத்தோட பேரு தான் வடமேற்கு வெப்ப நீராவி. பேரு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். மகாராஷ்டிரா, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து வர்ற சூடான ஈரப்பதம் நிறைஞ்ச காத்து ஒரு பெரிய காத்து நதி மாதிரி நம்ம தமிழ்நாடு வழியா வங்கக்கடலை நோக்கி இழுக்கப்படுது. இந்த நிகழ்வு தான் நமக்கு பரவலான மழையை தரப்போகுது. இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட். முன்னாடி வானிலை ஆய்வாளர்கள் என்ன கணிச்சாங்கன்னா, இந்த சிஸ்டம் ஆந்திரா வழியா வரும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ அது வடக்கு பக்கம் நகர்ந்து ஒடிசா வழியா போகுது. இப்படி அது வடக்கு நோக்கி நகர்ந்தது தான் நமக்கு ஒரு விதத்துல நல்லது. இதனாலதான் மகாராஷ்டிரா, கர்நாடகா காத்து முழுசா தமிழ்நாடு பக்கம் ஈர்க்கப்பட்டு நமக்கு நல்ல மழையை கொண்டு வரப்போகுது. சரி, இப்ப நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, மழை எப்ப ஆரம்பிக்கும், முதல்ல எங்க பெய்யும்? வாங்க நாள் வாரியா பார்க்கலாம். முதல்ல அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அக்டோபர் 2ஆம் தேதி மழைய நம்ம 2 கட்டமா பிரிக்கலாம். மதியம் சாயங்காலம் வாக்குல பாத்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாதிரியான வட மாவட்டங்கள்லையும் ஆந்திரா, கர்நாடகா எல்லை மாவட்டங்கள்லையும் மழை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ராத்திரி ஆக ஆக இந்த மழை அப்படியே தென்கிழக்கு பக்கம் நகர்ந்து கடலூர், சேலம், தர்மபுரி, அப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர் மாதிரியான டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவ ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை இப்படி இருக்குன்னா, வெள்ளி, சனிக்கிழமைகள்ல இந்த மழை இன்னும் தீவிரமாகி மாநிலத்தோட மற்ற பகுதிகளுக்கும் பரவ போகுது. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அக்டோபர் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை இன்னும் உள் மாவட்டங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூரோட வடபகுதி, சேலம் மாதிரியான மேற்கு மாவட்டங்கள்ல மழை இருக்கும். அதே போல தெற்கு பக்கம் வந்தோன்னா மதுரை, திண்டுக்கல், திருச்சின்னு எல்லா டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது சென்னை, புதுச்சேரி, விழுப்புரம் மாதிரியான வட கடலோர பகுதிகளில் ராத்திரி நேரத்துல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, சனிக்கிழமைக்கு வருவோம். அக்டோபர் 4ஆம் தேதி. வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழை கிடைக்காத சில இடங்கள் இருந்துச்சு இல்லையா? உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, தாராபுரம், தூத்துக்குடி மாவட்டம் மாதிரியான பகுதிகளுக்கு சனிக்கிழமை அன்னைக்கும் மழை கிடைக்க போகுது. இதோட கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு ரவுண்டு மழையை நாம எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த மழை ஒரு வழியா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அக்டோபர் மாசத்தோட மத்த நாட்கள் எப்படி இருக்க போகுது? அதையும் ஒரு சின்ன முன்னோட்டமா பார்த்துடலாம். இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த மழை நிகழ்வு கிட்டத்தட்ட அக்டோபர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும் எதிர்பார்க்கலாம். அது முடிஞ்ச உடனேயே அடுத்த நாள் அக்டோபர் 12ல ஒரு புது வானிலை அமைப்பு வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நாம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 வாக்குல ஆரம்பிக்கலாம்னு கணிக்கப்படுது. அப்போ இந்த மொத்த நிகழ்வோட சாராம்சம் என்ன? ரொம்ப சிம்பிள். எங்கேயோ வியட்நாம்ல ஆரம்பிச்ச ஒரு புயல் சின்னம் படிப்படியா பயணம் செஞ்சு ஒடிசா வரைக்கும் வந்து கடைசியில நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய மழையை கொண்டு வருது. இதுதான் இயற்கையோட ஒரு ஆச்சரியமான விளையாட்டு. இந்த எல்லா அப்டேட்டையும் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி வரலாம். சரி, அடுத்து வரப்போற தீபாவளிக்கு மழை இருக்குமா? விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான இந்த அறுவடை நேரத்துல வானிலை எப்படி இருக்கும்? இதுக்கான பதில்கள் நமக்கு அடுத்தடுத்த வானிலை அறிக்கைகள்ல தான் கிடைக்கும். காத்திருந்து பார்ப்போம்.